ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் 4th ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்ம் மேக்ஸ் ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய லெசன் தேர்ட் லெசன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பணம் இல்லாமல் நம்ம வாழ்க்கை இயங்காது தானே. எல்லாத்துக்கும் பணம் வேணும். நீங்களாம் வீட்டில் கேட்பீங்க, அம்மா பென்சில் வாங்கி கொடுங்க, அப்பா பொம்மை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு எல்லாமே பணம் வேணும் தானேப்பா. ஸோ அந்த பணத்தை பற்றின ஒரு லெசன் தான். அதுக்குண்டான ஆன்சர்ஸ் மட்டும் பார்க்கலாம். பாருங்கள், பொருளின் விலைக்குரிய பணத்தொகுப்பை டிக் செய்க. இந்த பொருள் கண்ணாடி கொடுத்துருக்காங்கல்ல, மூக்கு கண்ணாடி, அதோட விலை பார்த்திங்கன்னா 130 ரூபா. இங்கே எது 130 ரூபா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் 100 ரூபா தாள் இருக்குது. நம்ம வீட்டில் கடைகளுக்கெல்லாம் போக சொல்லுவாங்க, 10 ரூபா கொடுத்து 5 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கிட்டு வா, மீதி காசு கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை 10 ரூபாய்க்கும் சில பொருட்கள் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. ஸோ அது என்ன தாள் கொடுக்குறாங்க, 100 ரூபா தாள் கொடுக்குறாங்களா, 10 ரூபா தாள் கொடுக்குறாங்களா? 10 ரூபாயிலேயே தாளும் இருக்குது, இன்னொன்று வந்து காயின்ஸும் இருக்குது, சரிங்களா? அந்த மாதிரி 5 ரூபா காயின்ஸ் கொடுக்குறாங்க, 2 ரூபா காயினா, 1 ரூபி காயினா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். அந்த மாதிரி தான் இங்கே 130 ரூபா கொடுத்துருக்காங்களா. 130னா 100 கூட்டல் 30 தானேப்பா. இப்போ 100னா ஒரு 100 ரூபா தாள் இருக்கணும். இந்த 30 ரூபாயை எப்படி பிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 10 ரூபா கூட்டல் 10 ரூபா. இப்போ இது 10 10 20 ரூபா ஆகிடுச்சா. 10 கூட்டல் 10 20 ரூபா. மீதி நமக்கு 10 ரூபா வேணும் தானே. அந்த 10 ரூபாய்க்கு ஒரு 5 ரூபா காயின், 2 ரூபா காயின் கொடுத்துருக்காங்க, ஒரு 1 ரூபி காயின். இப்போ இது எல்லாமே ஆட் பண்ணணும், அதாவது சேர்த்தோம் அப்படின்னா 10 ரூபா வந்துருச்சு. அப்போ ஆன்சர் 130க்கு உண்டான பண தொகுப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் சரி. சரிங்களா? அடுத்து பாருங்கள், 220 ரூபா இந்த பொம்மையோட விலை கொடுத்துருக்காங்க. அதோட பண தொகுப்புன்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். 220 ரூபானா 200 கூட்டல் 20, ஆமாம் தானேப்பா. இப்போ 200 ரூபா ஒரு தாள் இருக்குது, 10 ரூபா ஒரு தாள், 2 5 ரூபா காயின்ஸு, சரிங்களா? 5 5 10 தானே. அப்போ 10 கூட்டல் 5 கூட்டல் 5னா 20 ஆயிடுது. அப்போ 220, இதுதான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள், பொருளின் விலைக்குரிய பணத்தொகுப்பை இணைத்திடுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 460 ரூபா இங்கே எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களே மேட்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், 200 200 ரெண்டும் சேர்த்தா 400 ரூபா, அப்புறம் 450 ரூபா, அடுத்து 400 ஒரு 10 ரூபா காயின், 450 460 ரூபா. அப்போ இதோட பணத்தொகுப்பு இதுதான், சரிங்களா? அடுத்து பாருங்கள், 235 ரூபான்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. அதோட பணத்தொகுப்புன்னு எதுன்னு பார்க்கலாமா? பாருங்கள், 235 ரூபாய்க்கு 200 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு 20 ரூபா, அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ரூபா, அடுத்து ஒரு 5 ரூபா காயின். எல்லாம் ஆட் பண்ணுங்கள். 200 220 230 235 அதானப்பா இங்கே இருக்குது, சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா 128 ரூபான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 128 ரூபாய்க்கு 100 ரூபா ஒரு தாள் கொடுத்துருக்காங்க, அப்புறம் 20 ரூபா, அப்புறம் ஒரு 5 ரூபா காயின்ஸு, 2 ரூபா காயின், 1 ரூபி காயின் எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 128 ரூபா, சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், நான் 540 ரூபா கொடுத்துருக்காங்களா. 540னா 500 ரூபா தாளே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 500 ரூபா கூட்டல் ஒரு 20 ரூபா, அப்புறம் 2 10 ரூபா காயின், 10 கூட்டல் 10, ஆமாம் தானே. இப்போ 520 530 540 கரெக்டாக வந்துருச்சுங்களா? இப்போ அதுக்குண்டான பண மதிப்பை நம்ம சேர்க்கணும். அடுத்து பாருங்கள், விடையளிக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. என்ன கேட்டிருக்காங்க, நிறைமதி கடைக்கு சென்று சில பொருட்களை வாங்க நினைக்கிறாள். அவளிடம் 200 ரூபாய் 100 ரூபாய் 50 ரூபாய் 20 ரூபாய் 10 ரூபாய் மதிப்புடைய சில பணத்தாள்களும் 5 ரூபாய் 2 ரூபாய் 1 ரூபாய் மதிப்புடைய சில நாணயங்களும் இருந்தன. அவற்றை கொண்டு கீழ்காணும் பொருட்களை வாங்க வழிகாட்டுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கடைக்கு போனோம்னா நிறையா ரூபா நோட்டு வந்து கையில் வச்சுருப்போம். 100 ரூபாயாக இருக்கலாம், 500 ரூபாயாக இருக்கலாம், இல்லை 200 ரூபா தாளாக இருக்கலாம், இல்லை வந்து 50 ரூபா 10 ரூபா காயின்ஸ், நிறையா காயின்ஸ் வச்சுக்கலாம், 5 ரூபா காயின்ஸ் 2 ரூபா காயின்ஸு, இந்த மாதிரிலாம் வச்சுருப்போம் தானே. அந்த மாதிரி நிறைமதியும் இந்த மாதிரி தாள்கள்லாம் வச்சுருக்கா. அவள் வாங்கக்கூடிய பொருட்களை நம்ம இந்த மாதிரி இந்த இதில் எதெல்லாம் பிரித்து காட்டணும். இந்த மாதிரி பாருங்கள், ஒரு பேக் வாங்கியிருக்கா, ஹேண்ட் பேக்கு, அதோட ரேட் பார்த்திங்கன்னா 225 ரூபா, ஆமாம் தானேப்பா. இதை அவள் எப்படி பணத்தாளை கொடுத்துருப்பா, ஒரு 200 ரூபா தாள் கொடுத்துருப்பா, அப்புறம் ஒரு 10 ரூபா, அடுத்து ஒரு 10 ரூபா. இப்போ 200 210 220, அப்புறம் ஒரு 5 ரூபா காயின்ஸு. இப்போ இதெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா 225 வந்துடுதுலப்பா, சரிங்களா? அந்த கட்டங்களுக்கு ஏற்ப இப்போ நம்ம இப்படியும் எழுதலாம். 200 கூட்டல் 20 கூட்டல் 5, இந்த மாதிரினா 3 இதில் தான் பாக்ஸில் தான் எழுத முடியும். ஆனால் இங்கே 4 பாக்ஸ் கொடுத்துருக்கிறதுனால இப்படி எழுதியிருக்கோம். இல்லை நீங்கள் வேறு மாதிரி எழுதணும்னா இங்கே 100 ரூபா அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இங்கே வந்து 20 ரூபா கூட்டல் 5 ரூபா இந்த மாதிரியும் எழுதலாம். எப்படி, ஏன்னா அவகிட்ட 100 ரூபா தாளும் இருக்குன்னு தானே, அதனால் 100 ரூபாயும் நம்ம எழுதிக்கிறலாம், சரிங்களா? அந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து பாருங்கள், இந்த ரைட்டிங் பேட் வந்து 323 ரூபா. அவள் எவ்வளோ கொடுத்துருப்பா, 200 ரூபா ஒரு தாள்,
100 ஒரு தாள், 20 ஒரு தாள். இந்த 3 ரூபாயை எப்படி பிரிச்சிருப்பா? 2 கூட்டல் 1. ஆமாம் தானேப்பா? 2 ரூபா காயின், 3 ரூபா காயின் இல்லை தானே? 2 ரூபா காயின் இருக்கும், 1 ரூபி காயின் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரிச்சிருப்பா. அடுத்து பாருங்கள், இந்த மேட்டோட ரேட்டு 388 ரூபா. அதை எப்படி கொடுத்துருப்பான்னா 200 100 அப்படின்னு கொடுத்துருப்பா. அப்புறம் ஒரு 50 கொடுத்துருப்பா. அப்போ இதெல்லாம் சேர்த்தாலே 350 ஆயிடுச்சு. மீதி 38 20 10 கொடுத்துருப்பா. 30 8 எப்படி பிரிச்சிருப்பா? 5 ஒரு காயின், 2 ரூபி 1 ரூபி இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்களாப்பா. நீங்கள் கேட்கலாம் 10 கொடுத்து மீதி சில்லற அவங்க 2 கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கணக்கில் நமக்கு அந்த மாதிரி கிடையாது. சரிங்களா? அவளே வச்சுருக்கா 5 காயின்ஸ் வச்சுருக்கா, 2 1 ரூபி காயின்லாம் வச்சுருக்கா. அதனால கரெக்டாக சில்லறை எடுத்து கரெக்டாகவே கொடுத்துட்டா. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், 235 கிடைக்கக்கூடிய பண மதிப்பு வகைப்பாடுகளை எழுதுக. இப்போ 235ன்னு கிடைக்கணும். 100 போட்டுக்கலாம், 200 போட்டுக்கலாம், 50 10 20 அப்படின்னு சொல்லி அந்த பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், 235 எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா 200 20 10 5 இதெல்லாம் கூட்டினீங்கன்னா 235 வரும். வேறு எப்படி பிரிக்கலாம்னா ஒரு 100 போட்டுக்கலாம், 2 50 போட்டுக்கலாம். அப்போ இதெல்லாமே சேர்த்தா 200 வந்துடும். 35 3 10 ஒரு 5 இப்படியும் போட்டுக்கலாம்லப்பா. அதுக்கடுத்து வேறு எப்படி பிரிக்கலாம்னா 100 இப்போ 2 100 போது 200. 35 20 ஒரு தாள், 10 ஒரு தாள், ஒரு 5 அப்போ 35 வந்துடுது தானே? இந்த மாதிரியும் பிரிக்கலாம். வேறு என்ன இவருங்க 50 போட்டுக்கலாம்ல. 4 50 போட்டிங்கன்னா 200. அப்புறம் 35 20 10 5 இப்படியும் பிரிக்கலாம். வேறு எப்படின்னா இந்த 200 ஒரே தாள், அப்புறம் 10 10 3 10 தாள் போட்டிங்கன்னா 30 அப்புறம் ஒரு 5 காயின். இப்போ 235 புரியுதுலதாப்பா? இப்போ இந்த மாதிரி பிரிக்கலாம். நான் எப்படி அந்த கட்டங்களுக்கு ஏற்ப அந்த பண மதிப்பை எப்படியெல்லாம் பிரிக்க முடியுமோ அந்த மாதிரி பிரித்து போட்டிருக்கோம். அடுத்து பாருங்கள், இங்கே உணவகம் நம்ம ஹோட்டலில் போனோம்னா அந்த ஒரு விலைப்பட்டியல் போட்டிருப்பாங்க. இட்லி இத்தனை ரூபா, பூரி இத்தனை ரூபா, பொங்கல் இத்தனை ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விலைப்பட்டியல் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. பார்த்துக்கோங்க. பாருங்கள், அட்டவணையை நிரப்புகன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. இங்கே ஆப்பிளோட ரேட்டு ஒரு கூடை 215 இங்கே உருளைக்கிழங்கு 88 இங்கே பூசணிக்காய் 115 தக்காளி 45 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. இப்போ இங்கே பொருள் கொடுத்துட்டாங்க. இதோட உண்மை விலை பாருங்கள் 215 உண்மை விலையெல்லாம் இங்கே எழுதியிருக்கலாம். இங்கே பார்த்து நம்ம இங்கே எழுதியிருக்கோம் 88 115. இங்கே தக்காளியோட ரேட்டு 45. இதோட தோராய விலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அதை பக்கத்தில் இருக்கிற 10க்கு நம்ம என்ன செய்வோம்? கன்வெர்ட் பண்ணுவோம்ல. அந்த மாதிரி 215 10 பக்கத்தில் இருக்கிற 10னா 220. 5நாலே அதுக்கு அடுத்து தான் வரணும். 88னா 90, 115னா 120, 45னா 50. இதெல்லாம் நம்ம போன லெசன்லேயே பார்த்தோம்லப்பா. லெசன் நம்பர் 2லேயே இதுக்குண்டானதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், தோராய விலையுடன் பொறுத்துக. இப்போ 224க்கு தோராய மதிப்பு 220. அதே மாதிரி 196னா 200, 118னா 120, 72 70, 185னா 190. அதாவது ரவுண்ட் அப் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள், விலைப்பட்டியலை உற்று நோக்கி விடையை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. பாருங்கள், ஒவ்வொரு பால், ரிங்கு, பால்லாம் இருக்குது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பால்ஸ் எல்லாம் இருக்குது. அதோட ரேட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த பாலோட ரேட்டு 247 இந்த ரிங்கு 78 இந்த பால் 73 ரெட் கலர் பால் 235, இந்த பால் 282. சரிங்களா? இப்போ பாருங்கள், 70 ரூபாய் தோராய விலையாக கொண்ட பொருள் எது? 70 ரூபாய் தோராய விலை அப்படின்னா 73 தானேப்பா. ஆமாம் தானே? 73க்கு தோராய மதிப்பு எதுனா 70 தானே? அப்போ இந்த தானே கிடைக்கும். அடுத்து பாருங்கள், 240 தோராய விலையாக கொண்ட பொருள் 240, 235னா 240 தான் தோராய மதிப்பு. அப்போ இப்போ 280 தோராய விலையாக கொண்ட பொருள் எது அப்படின்னா இந்த ஃபுட்பால். இப்போ இதுதான். சரிங்களா? 282 அதுக்கு தோராய மதிப்பு 280. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், உண்மை விலையையும் தோராய விலையையும் கணக்கிடுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. பாருங்கள், இங்கெல்லாம் உண்மை விலை உணவுகளோட உண்மை விலை கொடுத்துருக்காங்க. இதோட தோராய விலையை நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா? பாருங்கள், தோசை ஒவ்வொருத்துக்கு உண்டான ரேட்டையும் நீங்கள் இங்கே நோட் பண்ணிக்கோங்க. அதோட எண்ணிக்கை, இப்போ நான் தோசை 2 எண்ணிக்கையில் வாங்குகிறேன், 2 தோசை தாங்கன்னு சொல்லி ஹோட்டலில் கேட்கலாம். இல்லை தயிர் சாதம் எனக்கு 1 தாங்க, பொங்கல் 2 தாங்க அப்படின்னு சொல்லி அதோட எண்ணிக்கையே இங்கே எழுதியிருக்காங்க. இதோட உண்மை விலைனா இப்போ 63 2ஆல் பெருக்கினால தானே இப்போ 126ன்னு வரும். ஆமாம் தானே? அதானே இந்த தோசையோட உண்மை விலை. இப்போ ஒரு ஐட்டம் ஒரு எண்ணிக்கையில் தான் வாங்குகிறோன்னா அதே அமௌண்ட்டை இங்கே போட்டுக்கலாம். 2னா அதை 2ஆல் பெருக்கணும் தானே? இப்போ 25 அப்படின்னா இது பொங்கல் 25 1. 2 பொங்கல் நான் வாங்குறேன்னா அதை பெருக்கிறணும். 2 10 மிச்சம் 1 2 4 1 5. ஆமாம் தானே பாப்பா? 50.
சரிங்களா. இந்த மாதிரி ஒன்றுன்னா அதோட மதிப்பை அப்படியே போடலாம். இங்கே எத்தனை எண்ணிக்கையில் வாங்கியிருக்கீங்களோ அத்தனை எண்ணிக்கையில் இங்கே பெருக்கிறணும். 24 3 72 ரூபா. இப்போ இதெல்லாமே உண்மை விலை சரிங்களா. இதை தோராய விலைக்கு எப்படி எழுதணும் நமக்கு தெரியும்ல. இதோட தோராய விலை 126ஓட தோராய விலை 130. அதே மாதிரி 32ஓட தோராய விலை 30 ரூபா. ஆமாம் தானேப்பா. அடுத்து பாருங்கள் 50 ரூபாயோட தோராய விலைனா 50. அந்த மாதிரி ரவுண்டாகவே கொடுத்துட்டாங்கன்னா அதே அமௌண்ட்டை நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி 36இன் தோராய விலை 40 ரூபா, 67இன் தோராய விலை 70 ரூபா, 72இன் தோராய விலை 70 ரூபா சரிங்களா. அடுத்து பாருங்கள் கூடுதல் காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே சில பழங்களோட விலை பட்டியல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து கீழே கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள். செல்வி வாங்கிய அன்னாச்சி மற்றும் ஆப்பிள் பழங்களின் விலைகளின் கூடுதல். அன்னாச்சி இது தானேப்பா. அன்னாச்சிக்கு வந்து 50 ரூபா, ஆப்பிள் வந்து 60 ரூபா, ரெண்டு கூட்டணும்னா 110 ரூபா. அதே மாதிரி வசந்தி வாங்கிய ஸ்ட்ராபெரி மற்றும் ஆரஞ்சு பழங்களின் விலைகளின் கூடுதல். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்ட்ராபெரி வாங்கியிருக்காளா, ஸ்ட்ராபெரி 15 ரூபா, அடுத்து ஆரஞ்சு பழமா 58 ரூபா, ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 73 ரூபா சரிங்களா. தெரியலாட்டி நீங்கள் கூட்டி கூட பாருங்கள். இந்த சைடு 58 கூட்டல் 15, ரெண்டையும் கூட்டுங்க, 5ஐயும் கூட்டினீங்கன்னா 13, மிச்சம் 1, 5ஐயும் 1ஐயும் கூட்டினீங்கன்னா 6, 6 1 7, 73 ரூபா சரிங்களா. அதே மாதிரி விமலா வாங்கிய ஸ்ட்ராபெரி, பப்பாளி மற்றும் ஆரஞ்சு பழங்களின் விலைகளின் கூடுதல் கேட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்ட்ராபெரி வாங்கியிருக்காளா 15 ரூபா, அடுத்து பப்பாளியா 33 ரூபா, அடுத்து ஆரஞ்சு 58 ரூபா. அந்த மூணையும் கூட்டி போட்டிங்கன்னா 106 ரூபா. அடுத்தது பப்பாளி பழத்தை விட அன்னாச்சி பழத்தின் விலை எவ்வளவு அதிகம். இப்போ பப்பாளி பழம் என்ன ரேட்டுன்னு பாருங்கள், 33 ரூபாய் இங்கே கொடுத்துருக்காங்க. அது மாதிரி அன்னாச்சி பழம் 50 ரூபா. இவங்க என்ன கொஸ்டின் கேட்குங்க, பப்பாளி பழத்தை விட அன்னாச்சி பழத்தோட விலை வந்து எவ்வளவு அதிகமாக இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம எழுதுறது அன்னாச்சி பழத்தோட விலை, அடுத்து பப்பாளி பழத்தோட விலை. ஏன்னா அன்னாச்சி பழம் தானே அதிகமாக இருக்குது, அப்போ எவ்வளவு அதிகம் தானே கேட்டிருக்காங்க. ஸோ இதை அதிகமானதை ஃபஸ்ட்டு எழுதிட்டு குறைவானதை ரெண்டாவது எழுதிட்டு ரெண்டையும் கழிச்சு போடணும். கழிச்சிங்கன்னா 17 ரூபாய் அதிகம். எதை காட்டிலையும் பப்பாளியை காட்டிலையும் அன்னாச்சி பழம் 17 ரூபாய் அதிகமானது. அடுத்து பாருங்கள் பொருட்களுக்கான விலைகளின் கூடுதலையும் வேறுபாட்டையும் காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பொருட்கள் கொடுத்துட்டாங்க, அதோட விலை பட்டியலையும் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா இதோட கூடுதல் பார்க்கணும், இதில் வேறுபாடு என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ கூடுதல்னா ரெண்டையும் கூட்டி போடணும்ப்பா. இங்கே 196 கூட்டல் 72 இந்த வாட்சோட ரேட்டு, அது ரெண்டையும் கூட்டி போடணும். அதே மாதிரி வேறுபாடுனா கழிக்கணும். இந்த மதிப்பை போட்டு அதை கழிச்சு போட்டோம்னா என்ன ஆன்சரோ அதுதான். அதே மாதிரி இந்த வளையல், இந்த கம்மல் பாருங்கள் 224 118 இதை கூட்டி போடணும். உங்களுக்கு எல்லாத்துக்கும் கூட்டல் கணக்கு கழித்தல் கணக்குறமா முந்தைய வகுப்புலையே பார்த்தாச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் ஈஸியாக கூட்டலாம். 4 கூட்டல் 8 12, 2 மிச்சம் 1, 1 கூட்டல் 2 3, 3 கூட்டல் 1 4, அப்புறம் 2 கூட்டல் 1 3. அதே மாதிரி இதை கழிச்சிங்கன்னா 4லேருந்து 8 போகாது, அதனால் இங்கேருந்து 1 கடன் வாங்கணும். இப்போ 2ல் 1 கொடுத்துட்டோம்னா இங்கே 1 இருக்கும். இப்போ இங்கே வந்து 14 ஆகிடும். 14ல் 8 போச்சுன்னா 6, இங்கேயும் 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது. அப்போ 2 2 கேன்சல் பண்ணோம்னா 0, இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போ இங்கே 1 ஆன்சர். அப்போ 106. அதே மாதிரி இங்கே கண்ணாடிக்கும் தொப்பிக்கும் விலை மதிப்பு கொடுத்துருக்காங்க, அதை இங்கே கூட்டி போட்டோம்னா இதோட ஆன்சர் 281. கழிச்சு போட்டிங்கன்னா 91 ரூபா சரிங்களாப்பா. இந்த மாதிரி நம்ம அதோட விலைப்பட்டியலுக்கான கூடுதல் அண்ட் வேறுபாடு ரெண்டையும் பார்த்தாச்சு. அடுத்து பாருங்கள் விடை காண்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. இதில் ஸ்மைலி பிக்சர் அதோட அந்த ரேட்டு வந்து அந்த ஸ்மைலி பேஜெலாம் இருக்குல்ல, அதோட ரேட்டு 32 ரூபா. இங்கே எத்தனை ஸ்மைலி இமேஜ் இருக்குன்னா 1 2 3 4 5 இருக்குது. அப்போ ஒரு ஸ்மைலி பேஜோட ரேட்டு 32 ரூபா. 5 ஸ்மைலி பேஜோட ரேட்டு எவ்வளோனா அதை வந்து பெருக்கணும். 1 கொடுத்துட்டு பழது கேட்குறாங்க. அப்போ அந்த மாதிரி கேட்டாங்கன்னா அதை நம்ம என்ன செய்யணும், பெருக்கணும். இப்போ 32 5ஆல் பெருக்கணும்னா அந்த 5 ஸ்மைலி பேஜோட ரேட் கிடச்சிருக்கும். எவ்வளோனா 160 ரூபா. பெருக்கல் கணக்குமே நம்ம பார்த்துருக்கோம். அதனால் இதை ரெண்டையும் பெருக்கி போடுங்க. எப்படி பெருக்குவோம், 32 5 2 10க்கு 0 மிச்சம் 1 3 15 1 16 160 ரூபா வந்துருச்சுலப்பா. இந்த மாதிரி நீங்கள் சைடில் எல்லாத்துக்குமே பெருக்கி ஆன்சர் கண்டுபிடிங்க. அதே மாதிரி ஒரு தொப்பியின் விலை 27 ரூபா. இங்கே எத்தனை தொப்பி இருக்குது, 1 2 3 4 தொப்பிகள் இருக்குது. அப்போ 27 4ஆல் பெருக்குனா 108 ரூபா. அதேமாதிரி ஒரு பேனாவின் விலை 38 ரூபா. மொத்தம் எத்தனை பேனாக்கள் இருக்குன்னா 1 2 3 4 5 6 பேனாக்கள். 38 6ஆல் பெருக்குனீங்கன்னா 228 ரூபா. அது மாதிரி இங்கே பாருங்கள் எக்ஸாம் பேட் இருக்கா, இதோட ஒரு எக்ஸாம் பேடோட ரேட்டு 55 ரூபா. மொத்தம் எத்தனை பேட் இருக்குது, 1 2 3 4 பேட் இருக்குது. அப்போ 55 4ஆல் பெருக்கணும்னா 220 ரூபா சரிங்களாப்பா. அடுத்து பாருங்கள் விடை காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. ராஜா வந்து 575 ரூபாய்க்கு காய்கறிகள் வாங்கினார் சரிங்களா. எவ்வளோ ரூபாய்க்கு, 575 ரூபாய்க்கு. அவர்
கடைக்காரரிடம் ஒரு 500 ரூபாய் பணத்தாலும் ஒரு 100 ரூபாய் பணத்தாலும் கொடுத்து இருந்தால் மீதி எவ்வளவு கிடைத்திருக்கும்? அப்போ மொத்தம் எவ்வளோ கொடுத்துருப்பாரு? 500 கூட்டல் 100. ஆமாம் தானேப்பா? இப்போ எவ்வளோ வரும் ஆன்சர்? 600 600 கடைக்காரர்கிட்ட கொடுத்துருக்காங்க. 600ல் அவர் எவ்வளோக்கு காய்கறி வாங்கியிருக்காரு? 575 ரூபா. ரெண்டையும் கழிச்சு போட்டிங்க அப்படின்னா ஆன்சர் 25 ரூபா. ஆமாம் தானேப்பா? ரெண்டையும் 600 575 கழிச்சிங்கன்னா ஆன்சர் 25 ரூபா. அடுத்து பாருங்க, கடைக்காரரிடம் 500 ரூபாய் பணத்தாள்கள் 2 கொடுத்திருந்தால் மீதி எவ்வளவு கிடைத்திருக்கும்? இப்போ 2 500 நோட்டு அப்படின்னா ஒரு 500 கூட்டல் இன்னொரு 500. ரெண்டையும் சேர்த்தா 500 1000 ரூபாய் ஆயிடுதா? 1000 ரூபாய் கொடுத்துருக்காரு. அவர் வாங்கின காய்கறிகளோட ரேட்டு 575. 1000லேருந்து 575 கழிச்சோம்னா 425. அப்போ இதோட ஆன்சர் இது. அடுத்து, மேலும் 262 ரூபாய்க்கு பழங்கள் வாங்கினார் எனில் அவர் காய்கறிகள் மற்றும் பழங்கள் வாங்குவதற்கு செலவு செய்த மொத்த தொகை எவ்வளவு? இந்த மாதிரி மொத்தம் கேட்டாலே நம்ம என்ன செய்யணும்? கூட்டணும். மீதின்னு கேட்டால் கழிக்கணும். ஆமாம் தானேப்பா? இப்போ மொத்தம் கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி அவர் 575 ரூபாய்க்கு காய்கறிகள் வாங்கிட்டாரு. அடுத்து 260 ரூபாய்க்கு பழங்கள் வாங்கியிருக்காரு. அப்போ ரெண்டையும் கூட்டுனீங்க அப்படின்னா 835 ரூபாய் கிடைக்கும். சரிங்களா? அப்போ இதுதான் இதோட ஆன்சர். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்க, ஒரு பொருளின் விலையை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே நிறைய பென்சில்ஸ் கொடுத்துருக்காங்களா? மொத்தம் எத்தனை பென்சில் கொடுத்துருக்காங்க? 1 2 3 4 5 பென்சில். 5 பென்சிலோட ரேட்டு 50 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு இதில் என்ன பார்த்தோம் பாருங்கள், ஒரு பொருளோட ரேட்டு கொடுத்து பல பொருளோட ரேட்டு கேட்டாங்கன்னா அதை பெருக்கணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? பல பொருட்களோட விலை மதிப்பு கொடுத்துட்டாங்க. 5 பென்சிலோட ரேட்டு 50 ரூபான்னு கொடுத்துட்டாங்க. அப்புறம் என்ன கேட்டிருக்காங்க? ஒரு பொருளோட மதிப்பு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்? 50 5ஆல் நம்ம வகுக்கணும். புரியுதுங்களாப்பா? இப்போ 50 5ஆல் எப்படி வகுக்கலாம்? இந்த மாதிரி வகுத்தல் மாதிரி போட்டுக்கலாம்ல. 4 5 5. இந்த 0 தானே இருக்குது. இது மேலேயும் போட்டுக்கலாம், கீழேயும் போட்டுக்கலாம். அப்போ 10. இதோட ஆன்சர் ஈவு தானே இப்போ ஆன்சர். இப்போ ஒரு பென்சிலோட மதிப்பு 10 ரூபா. இந்த மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இங்கே எரேசர் கொடுத்துருக்காங்களா? 3 எரேசர் கொடுத்துருக்காங்க. 3 எரேசரோட ரேட்டு 21 ரூபாய். இங்கே 20 ரூபாய் தாள், இங்கே 1 ரூபா காயின். 21 ரூபா கிடச்சிருக்கு. அப்போ 21 வகுத்தல் 3 போட்டிங்கன்னா ஆன்சர் 7 ரூபா. இந்த மாதிரி வகுத்து பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கப்பா, இங்கே கடலைப்பருப்பி இருக்கா? இந்த கடலைப்பருப்பியோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 20 ரூபா. அப்போ ஒரு கடலைப்பருப்பி ரேட் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 20 வகுத்தல் 4 கடலைப்பருப்பி இருக்கா? 4. 20 4ஆல் வகுத்திங்கன்னா 5. சரிங்களா? அடுத்து பாருங்கள், விடை காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? இதில் என்ன கேட்டிருக்காங்க? 5 குறிப்பேடுகளின் விலை எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஒரு 50 ரூபா கொடுத்துருக்காங்க. அப்புறம் கூட்டல் 20 ரூபா, அப்புறம் 10 ரூபான்னு கொடுத்துருக்காங்களா? இப்போ மொத்தம் எவ்வளவு? 80 ரூபா வந்துருச்சு. இப்போ 5 குறிப்பேடுகளின் விலை 80 ரூபாய் எனில் ஒரு குறிப்பேட்டின் விலை எவ்வளவு? இப்போ நிறைய கொடுத்துட்டு 5 கொடுத்துட்டு ஒரு கேட்டாங்கன்னா அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? வகுக்கணும். ஆமாம் தானேப்பா? இப்போ 5 குறிப்பேடுகளின் விலை 80 ரூபா, ஒரு குறிப்பேட்டின் விலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி எழுதிருக்கலாம்? 80 வகுத்தல் 5 வகுக்கலாமா? 80 5ஆல் வகுங்க. ஒரு தடவை தானேப்பா வரும். 4 5 5. அப்புறம் 8ல் 5 போச்சுன்னா 3. இந்த 0 கீழே இருக்குங்க. எத்தனை 5 30 வரும்? 6 5 30. நமக்கு வாய்ப்பாடு நல்லா தெரிஞ்சாதான் பெருக்கல் கணக்குகளையும் வகுத்தல் கணக்குகளையும் ஈஸியாக செய்ய முடியும். ஆமாம் தானேப்பா? இப்போ இதோட ஆன்சர் 16 ரூபா. இப்போ ஒரு குறிப்பேட்டின் விலை எவ்வளவு? 16 ரூபா. நான் இந்த மாதிரி அடிச்சும் போடலாம். 4 5 5 4 5 5 மீதி 3 6 5 30 இப்படியும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி வகுத்தல் மெத்தட்லேயும் போட்டுக்கலாம். அடுத்து பாருங்கள், 6 அளவுகோல்களின் விலை எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 50 ரூபா ஒரு தாள், அப்புறம் 20 ரூபாயில் 2 தாட்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ மொத்த விலை எவ்வளவு? 90 ரூபா. இப்போ 6 அளவுகோல்களின் விலை 90 ரூபாய் எனில் ஓர் அளவுகோலின் விலை எவ்வளவு? இங்கே எழுதியிருக்கலாம். 6 அளவுகோல்களின் விலை 90 ரூபா. இப்போ ஒரு அளவுகோலின் விலை 90 வகுத்தல் 6. ஆமாம் தானேப்பா? 90 6ஆல் வகுக்கலாமா? பாருங்கள், எத்தனை தடவை அடங்கும்? ஒரு தடவை தான் அடங்கும். 1 6 6. 9ல் 6 போயிடுச்சுன்னா 3. இந்த 0வை அப்படியே இறக்குங்க. 5 6 30. ஆமாம் தானேப்பா? இப்போ இந்த மாதிரி போட்டிங்கன்னா இதோட ஆன்சர் 15 ரூபா. இப்போ ஒரு அளவுகோலின் விலை 15 ரூபாய். அடுத்து பாருங்கள், 8 கிலோகிராம் கோதுமையின் விலை 224 ரூபாய் எனில் 1 கிலோகிராம் கோதுமையின் விலை எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுவும் அதே மாதிரி தான்ப்பா, எல்லாமே வகுத்தல் கணக்கு தான். 8 கிலோகிராம் கோதுமையின் விலை 224. அப்போனா 1 கிலோகிராம் கோதுமையின் விலை 224 வகுத்தல் 8. இப்போ பாருங்கள், இதை வகுத்து காமிச்சிருக்கோம் பாருங்கள். 224 8ஆல் வகுக்கலாமா? 22 அடங்காது. 22ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 8
16. ஆமாம் தானேப்பா, 22லேருந்து 16 கழிச்சோம்னா மீதி 6. இந்த 4 பக்கத்தில் இறக்கிட்டோம் அப்படின்னா 64 ஆயிடுது. 8 8 64. இப்போ இதோட ஆன்சர் ஈவு தானேப்பா, 28. சரிங்களா? அதே மாதிரி 9 குடங்களின் விலை 720 ரூபாய் எனில் ஒரு குடத்தின் விலை எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ 9 குடத்தோட ரேட்டு கொடுத்துட்டாங்க, ஒரு குடத்தின் விலை கேட்டிருக்காங்க. 720 9ஆல் நம்ம வகுக்கணும். இப்போ 8 9 72. ஆமாம் தானேப்பா, ஏன்னா 7 வந்து 9ல் அடங்காது. இதை காட்டிலையும் இது என்ன நம்பராக இருக்கணும், பெரிய நம்பராக இருக்கணும். ஆனால் இது 7 வந்து சின்ன நம்பராக இருக்குது. அதனால் பக்கத்தில் இருக்கிற நம்பரையும் நம்ம சேர்த்தோம்னா 72. 8 9 72. இந்த 0வை மேலேயும் போட்டுக்கிறலாம், கீழே மீதி வந்து கீழே. இப்போ 80 ரூபா. ஒரு குடத்தின் விலை 80 ரூபா. அடுத்து பாருங்கள், வினாக்களுக்கு விடையளி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள். 4ஆம் வகுப்பு பயிலும் சிவா தனது அப்பா அம்மா மற்றும் தங்கையுடன் மிருக காட்சி சாலைக்கு சென்றான். அங்கே நுழைவு கட்டணமாக பெரியவர்கள் ஒவ்வொருவருக்கும் 150 ரூபாய், சிறியவர்கள் ஒவ்வொருவருக்கும் 100 ரூபாய் கொடுக்கப்பட்டது. மேலும் மிருக காட்சி சாலையை சுற்றி பார்க்கும்போது உணவுக்காக 1200 ரூபாய் செலவழித்தனர். மிருக காட்சி சாலையில் சிவாவின் குடும்பத்தினர் செலவழித்த மொத்த தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்க அப்பா அம்மா 2 பேரும் போட்டிருக்காங்களா? அப்பாவின் நுழைவு கட்டணம் பெரியவங்களுக்கு 150 ரூபாய் தானேப்பா, 150. அதே மாதிரி அம்மாவின் நுழைவு கட்டணமும் 150. சிறியவர்கள் அவங்க தங்கையும் போயிருக்காங்க, சிவாவும் போயிருக்காங்க. 2 பேருக்கான நுழைவு கட்டணம் ஒவ்வொருவருக்கும் 100 ரூபாய். அப்புறம் உணவுக்காக அவங்க செலவழித்தது 1200 ரூபாய். எல்லாமே கூட்டுனீங்கன்னா எவ்வளோ மொத்த தொகை செலவழிச்சிருக்காங்க? 1700 ரூபாய் செலவழிச்சிருக்காங்க. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்க, 1 கிலோகிராம் லட்டுவின் விலை 480 ரூபாய் எனில் அவங்க என்ன கேட்டிருக்காங்க? 8 கிலோகிராம் லட்டுவின் விலை எவ்வளவு? இங்கே என்ன கொடுத்துருவாங்க? ஒரு பொருள் கொடுத்து பல பொருள் கேட்டாங்கன்னா நம்ம என்ன செய்யணும்? பெருக்கணும். ஆமாம் தானேப்பா, 480 8ஆல் பெருக்குங்க. 8 0 0 தான். 8 8 64க்கு 4 மிச்சம் 6. என்னங்க 32. 32 6 38. அப்போ ஆன்சர் 3840 ரூபா. 8 கிலோகிராம் லட்டுவின் விலை இவ்வளோ தான். அடுத்து 1/2 கிலோகிராம் லட்டுவின் விலை. இப்போ 1 கிலோகிராம் தான் தெரியும். 1 கிலோகிராம் 480 ரூபா. அரைனா அதில் பாதி தானேப்பா, பாதினா 2ஆல் நம்ம வகுக்கணும். ஆமாம் தானே? இல்லை அப்படின்னா அரைனா 480 இன்ட்டு இதானப்பா 1/2. இப்போ இந்த மாதிரி போட்டாலும் சரிதான். இப்போ 1 2 2 2 4 4 2 8 0 240 இப்படி போட்டாலும் சரிதான். நம்ம உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இந்த வகுத்தல் மெத்தட்லேயே போட்டிருக்கோம் 2ஆல். இப்போ 2 4. இந்த 8 கீழே இறக்குனீங்கன்னா 4 2 8. அந்த 0 மேலே தூக்கி போட்டிங்கன்னா 240 இதோட ஆன்சர். இப்போ 1/2 கிலோ லட்டுவின் விலை 240 ரூபா. சரிங்களா? அடுத்து பாருங்கள், உனக்கு பிடித்தமான பொம்மைகளை வாங்கி அதற்கான பற்றுச்சீட்டை தயார் செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒன்றும் கிடையாது, இங்கே ஒவ்வொரு டாய்ஸுக்கும் அதுக்குண்டான ரேட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன பிடிக்குமோ அதை இந்த கட்டத்தில் எழுதலாம். பாருங்கள், உங்களோட பெயர் எழுதிக்கோங்க, உங்களோட முகவரி எந்த ஊர், அது மாதிரி என்ன எண் ஏதாவது ஒரு நம்பர் போட்டுக்கலாம். நாள் என்னைக்கு எழுதுறீங்களோ அதுக்குண்டான நாள். பாருங்கள், இங்கே வரிசை எண் கொடுத்துருக்காங்களா? பொருட்கள் என்னென்ன பொருட்கள் உங்களுக்கு பிடிக்குமோ அதை இந்த இடத்துல இருந்து எடுத்து எழுதலாம். எனக்கு கரடி பொம்மை, பந்து, மட்டை பந்து இதெல்லாம் நம்ம எழுதியிருக்கோம். உங்களுக்கு வேறு ஏதாவது பிடிச்சுன்னா அதோட பெயர்களை இங்கே எழுதிக்கலாம். அதோட விலைகளையும் இங்கே எழுதிக்கலாம். இங்கே போட்டிருக்காங்களா விலைகள், இந்த மாதிரி விலை மதிப்பையும் இந்த இடத்துல எழுதிக்கலாம். எத்தனை பொருள் வாங்குறீங்க? இப்போ கரடி பொம்மைனா நான் 1 தான் வாங்குவேன், ஸ்கூட்டர் வந்து 1 தான், பந்து எனக்கு 2 தேவைப்படுது, மட்டை பந்து எனக்கு 1 போதும். இப்போ 2 அப்படின்னா இந்த கொடுத்துருக்கக்கூடிய விலையை 2ஆல் பெருக்கணும். ஆமாம் தானே? இப்போ 2 பொருள் கேட்டிருக்கோம்ல, இப்போ 50 2ஆல் பெருக்கினீங்கன்னா 100. 1ன்னா அந்த என்ன விலையோ அதை அப்படியே போட்டுக்கிறலாம். ஆமாம் தானே? இப்போ போட்டாச்சு. இது எல்லாமே கூட்டி போட்டிங்க அப்படின்னா அதுக்குண்டான ஆன்சர் 1050 ரூபாய். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு பற்று அட்டை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அடுத்து பாருங்கள், மாத தேர்வு பார்க்கலாங்களா? பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க? பின்வரும் வினாக்களுக்கு விடையளின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? என்ன கொஸ்டின் பாருங்கள், சுற்றளவு காண்க. இப்போ சாய் சதுரம் நம்ம சுற்றளவுனால என்ன சொல்லியிருப்போம்? எல்லாத்தையும் கூட்டுனா அதுக்கு சுற்றளவு வந்துடும் தானேப்பா. இப்போ சுற்றளவு வந்து இதில் எல்லாமே கூட்டுங்க. 5 கூட்டல் 7 கூட்டல் 12 கூட்டல் 6 எல்லாம் கூட்டினீங்கன்னா 30 சென்டிமீட்டர். அப்புறம் 18 6 2ஐயும் பெருக்குங்க, 18ஐயும் 6ஐயும் பெருக்குனீங்கன்னா 8 6 48. 8 மீதி 4 1 6 6 4 10 108. அடுத்து பாருங்க, 55ஐ அருகில் உள்ள 10க்கு தோராயப்படுத்தினால் கிடைக்கும் எண் 60. அடுத்து பேனாக்கள் கொடுத்துருக்காங்களா? மொத்தம் எத்தனை பேனா? 1 2 3 4 5. 5 பேனாக்களின் விலை 100 ரூபாய் எனில் ஒரு பேனாவின் விலை. அப்போ பேனாக்களின் விலை இப்போ 100 வகுத்தல் 5 தானேப்பா. அப்போ அப்படி வகுத்து போட்டோம்னா ஒரு பேனாவின் விலை நமக்கு கிடச்சிரும் 20 ரூபா.
அப்புறம் 75க்கு ஏதேனும் 3 பண மதிப்பு வகைப்பாட்டினை எழுதுகன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. ஏதாவது எழுதுகிறோம். 50 கூட்டல் 20 கூட்டல் 5னா 75. அது மாதிரி 20 மூணு தடவை போட்டிங்கன்னா 60 ரூபா. அப்புறம் ஒரு 10 ரூபா தாள் 70 ரூபா, அப்புறம் ஒரு 5 ரூபா தாள் அப்படியும் போடலாம். அப்படி இல்லாட்டி 50 ரூபா, அடுத்து 10 ரூபா 10 ரூபா, அப்புறம் 2 ரூபா 2 ரூபா 1 ரூபா, இந்த மாதிரியும் அந்த மதிப்பு வகைப்பாட்டை பிரித்து கொடுக்கலாம். சரிங்களா. அடுத்து பாருங்கள், இதுலேயும் சுற்றளவு தான் காண சொல்லியிருக்காங்க. சுற்றளவுனால எல்லா பக்கத்தையும் கூட்டி போட்டால் அதுக்குண்டான ஆன்சர். அப்புறம் 29 கூட்டல் 17 இது ரெண்டையும் கூட்டி பார்த்தீங்கன்னா 46. இதோட தோராய மதிப்பு எது அப்படின்னா 50 தான். ஆமாம் தானேப்பா. அடுத்து 328 வகுத்தல் 4. 328 4ஆல் வகுக்கணும். இங்கே வகுத்து காமிச்சிருக்கோம் பாருங்கள். 328 4ஆல் எண்ணாங்கா 32. சரிங்களா. இதுக்கும் டேஷ் ஆச்சு. இந்த 8 கீழே இறக்கணும். இருநாங்கா 8. ஆமாம் தானேப்பா. இப்போ ஆன்சர் 82. அடுத்து பாருங்க, ஒரு நோட் புக்கோட ரேட்டு வந்து 35 ரூபா. இங்கே எத்தனை கொடுத்துருக்காங்கன்னா 1 2 3 4 5 6 6 நோட்டு புத்தகங்களின் விலை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 35 × 6 எவ்வளவு? 210 ரூபா. சரிங்களா. அடுத்து பாருங்கள், சனா 383 ரூபாய்க்கு பழங்கள் வாங்கினார். அவர் கடைக்காரரிடம் ஒரு 200 ரூபாய் பணத்தாள் மற்றும் 2 100 ரூபாய் பணத்தாள்களை கொடுத்தார். என்ன சொல்லியிருக்காங்க? 200 கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2 தடவை 100 ரூபா பணத்தாளை கொடுத்துருக்காங்க. மொத்தமாக சேர்த்திங்கன்னா 400 ரூபா கடைக்காரர்கிட்ட கொடுத்துருக்காங்க. சரிங்களா. கடைக்காரர் கொடுத்த மீதி தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அவங்க வாங்கினதே எவ்வளவு? 383 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. இப்போ மீதி தொகைன்னு கேட்டால ரெண்டுமே கழிக்கணும். 400 மைனஸ் மொத்த தொகை வந்து 400 அவங்க கையில் இருந்தது, மைனஸ் அவங்க வாங்கின பழங்களோட ரேட்டு 383 ரூபா. ரெண்டையும் கழிச்சு போட்டிங்கன்னா 17 ரூபா ஆன்சர். சரிங்களாப்பா. அடுத்து பாருங்கள், சிறிய சதுரம் ஒவ்வொன்றின் பக்க அளவும் 1 சென்டிமீட்டர் எனில் நிழலிடப்பட்டுள்ள வடிவத்தின் சுற்றளவு காண்க. பாருங்கள், நிழலிடப்பட்டுள்ள பகுதியோட சுற்றளவு. இதோட இது வந்து 1 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ சுற்றி இருக்கிறத மட்டும்தான் கால்குலேட் பண்ணணும். இதோட சுற்றளவு 14 சென்டிமீட்டர். அடுத்து பாருங்கள், சிவப்பு வண்ணம், மஞ்சள் வண்ணம், நீல வண்ணம் சொல்லி அந்த அளவுகள் கொடுத்துருக்காங்களா. இது வந்து செவ்வகம், இது சதுரம். இது எந்த வண்ணத்தாளில் சுற்றளவு அதிகம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு வண்ணத்தாளோட சுற்றளவுகளை நம்ம போட்டு பார்க்கணும். அப்போ தானே பார்த்துருக்கோம். இது செவ்வகம்னா 2 × நீளம் கூட்டல் அகலம். இதானே இதோட சுற்றளவுக்கு உண்டான ஃபார்முலா. ஆமாம் தானேப்பா. இப்போ இதை போட்டு பார்த்தோம்னா 2 × நீளம் 8 கூட்டல் 4. இப்போ 8 கூட்டல் 4னா 12. 2 × 12 எவ்வளோ வரும்? 12 2 24. இதை வச்சுக்கலாம். இது வந்து பரப்பளவுக்குரிய சுற்றளவு என்னது? 4a. பக்கம் 4 × பக்கம் தானே. அப்போ 4 × 7 4 28. ஆமாம் தானேப்பா. அடுத்து இதில் பாருங்கள், இதில் 7 × 6ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. அதையும் பாருங்கள், 7 சதுரத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. சரி, இப்போ சதுரம் இல்லை, ஏன்னா சதுரம்னா எல்லா பக்கமும் சமமாக இருக்கும். இது வந்து சுற்றளவு கேட்டிருக்காங்க. எல்லாத்தையும் கூட்டினீங்கனாலே உங்களுக்கு சுற்றளவுக்குண்டான ஃபார்முலா வரும். 7 கூட்டல் 6 கூட்டல் 7 கூட்டல் 6. 7 6ஐயும் கூட்டினீங்கன்னா 13. 13 7ஐயும் கூட்டினீங்கன்னா 20. 20 6ஐயும் கூட்டினீங்கன்னா 26. அப்போ இதுக்கு 26 இந்த சுற்றளவு, இந்த சுற்றளவு 28, இந்த சுற்றளவு 24. அப்போ எது அதிகமாக இருக்குன்னா இதுதானப்பா. அப்போ மஞ்சள் நிற சுற்றளவு தான் அதிகமாக இருக்குது. அடுத்து 250 அருகிலுள்ள 100க்கு தோராயப்படுத்தினால் கிடைப்பது. 250 வந்தாலே அருகிலுள்ள 100 300 ரூபா. 300. அடுத்து மலரின் பணப்பையில் 2 200 ரூபாய் நோட்டுகள், 3 100 ரூபாய் நோட்டுகள் மற்றும் 8 50 ரூபாய் நோட்டுகள் இருந்தன. சில பொருட்களை வாங்கிய பின் மீதம் 295 மீதம் இருந்தது. அவள் செலவு செய்த தொகை எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ அவள் வைத்திருந்த மொத்த தொகை தெரிஞ்சாதானே அவள் செலவு செய்த தொகை எவ்வளோன்னு தெரியும். மொத்த தொகை பாருங்கள், 2 200 ரூபாய். 200 ரூபாய் தாள் எத்தனை இருந்திருக்கு? 2 இருக்குது. அப்போ அதோட மதிப்பு 2 4 400 ரூபாய் தானே. அடுத்து 3 100 ரூபாய் நோட்டுகள். 100 ரூபாய் நோட்டு எவ்வளோ இருந்திருக்கு? 3 இருந்திருக்கு. இப்போ இதோட மதிப்பு 300 ரூபாய். அடுத்து பாருங்கள், 8 50 ரூபாய் நோட்டுகள். 50 ரூபாய் நோட்டுகள் 8 இருக்குது. 8னா 8 5 40. இந்த 0 போட்டிருக்கோம். 400 ரூபா. அதுக்கடுத்து பாருங்கள், சில பொருட்களை வாங்கிய பின் 295 ரூபா மீதம் வந்துச்சு. அப்போ இதெல்லாம் நம்ம கூட்டணும். கூட்டினீங்க அப்படின்னா எவ்வளோ வரும்? 0 0 8 10 11 1100 ரூபா வரும். மொத்தமாக 1100 அவர் வாங்கிய சில பொருட்கள். என்ன பொருட்கள்? 295 ரூபா மீதி இருக்குது. அந்த மீதி இருக்கிறதுக்கோட நம்ம கழிச்சு போட்டோம்னா அவள் எவ்வளோ செலவு செய்தா அப்படின்ற தொகையை நமக்கு கிடச்சிடும். 895 ரூபா செலவு செஞ்சுருக்கா. அடுத்து பாருங்கள், இந்த வாட்டர் பாட்டில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்களா. மொத்தம்
1 2 3 4 5 6 7 7 வாட்டர் பாட்டில்ஸோட ரேட் எவ்வளோனா 84 ரூபா. அப்போனா ஒரு வாட்டர் பாட்டிலோட ரேட் என்னன்னு கேட்டுருக்காங்க. எப்படி போடலாம்? 84 வகுத்தல் 7 அப்படி தானேப்பா. இதை வகுத்து போட்டோம்னா ஆன்சர் 12. அடுத்து பாருங்கள், பின்வரும் வினாக்களுக்கு விடையளி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. என்ன கொஸ்டின்? விமலாவும் அமலாவும் முறையே செவ்வக மற்றும் சதுர வடிவ அட்டையில் ஓவியம் வரைந்தனர். அவற்றின் ஓரத்தில் சரிகை ஒட்டி அழகுபடுத்த விரும்பினர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செவ்வக வடிவத்திலையும் சதுர வடிவத்திலும் ஓவியம் வரைகிறாங்க. அதில் கார்னரில் சரிகை ஒட்டி விரும்புகிறாங்க. அப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள். விமலா வாங்க வேண்டிய சரிகையின் நீளம் எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. விமலா செவ்வகம்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி அமலா சதுர அட்டையில் வரைகிறா. இப்போ விமலா வாங்க வேண்டிய சரிகையின் நீளம் கண்டுபிடிக்கனாலே சுற்றி தானேப்பா சரிகை இப்படி தானேப்பா ஒட்டுவாங்க. அப்போ இந்த செவ்வக வடிவ அட்டையோட சுற்றளவு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ சுற்றளவுக்கு உண்டான ஃபார்முலா 2 × நீளம் கூட்டல் அகலம் தானே. இப்போ 2 × 18 கூட்டல் 10 11. ஆமாம் தானேப்பா. இப்போ 2 × 18 11 கூட்டுங்க. 9 29. 29 2 என்ன வரும்? 58. அப்போ விமலா அதோட சுற்றளவு 58. அவள் வாங்க வேண்டிய சரிகையின் நீளமும் 58 சென்டிமீட்டர். அதே மாதிரி அமலா வாங்க வேண்டிய சரிகையின் நீளம். அமலா சதுரத்தில் ஒட்ட விரும்புகிறா. சதுரத்தோட சுற்றளவு என்னென்னா 4 × A 4 × 16. 16 4ஆல் பெருக்குனிங்கன்னா 64. அமலா வாங்க வேண்டிய சரிகையின் நீளம் எவ்வளவுனா 64 சென்டிமீட்டர். அடுத்து பாருங்கள், செவ்வக வடிவ அட்டை மற்றும் சதுர வடிவ அட்டைகளை அழகுபடுத்த தேவையான சரிகையின் நீளங்களை அருகிலுள்ள 10க்கு தோராயப்படுத்தி கூட்டினால் கிடைக்கும் தோராய மதிப்பை காண்க. இப்போ செவ்வக மற்றும் சதுர வடிவ அட்டையின் தோராய மதிப்பு என்னவா இருக்குன்னா பாருங்கள், இப்போ செவ்வக வடிவ அட்டைக்கு 58ன்னு சொல்லாமல் அதோட தோராய மதிப்பு 60. அதே மாதிரி இதுக்கு இந்த சதுரத்துக்கும் தோராய மதிப்பு 60. ஏன்னா 64 தானேப்பா. அப்போ 60 தான்ப்பா இங்கே வரும். ரெண்டையும் கூட்டுனீங்க அப்படின்னா 120 சென்டிமீட்டர். சரிங்களா. அடுத்து விமலா 10 அட்டைகளுக்கு சரிகை வாங்க 290 ரூபாய் செலவு செய்தால் எனில் ஒரு அட்டைக்கு தேவைப்படும் சரிகையின் விலை. அப்போ 10 அட்டை கொடுத்து ஒரு அட்டை கேட்டாங்கன்னா நம்ம ஊத்தில் தான் 290 10ஆல் வகுத்தீங்கன்னா 29 ரூபா. இங்கே போட்டுக்கோங்க. 290 / 10. 29 எத்தனை 10? 2 10 20. இந்த 9ல் அப்படியே இருக்குங்க. இந்த 0 மாதிரி 9×10 90. அப்போ ஆன்சர் 29. அதே மாதிரி அமலா ஒரு ஓவிய அட்டைக்கு 36 ரூபாய்க்கு சரிகை வாங்கினால் எனில் 8 அட்டைகளுக்கு சரிகை வாங்க தேவைப்படும் பணம் எவ்வளவு? இதில் ஒரு இது கொடுத்து 8 இது கேட்குறாங்க. அப்படி கேட்டாங்கன்னா அதை பெருக்கணும். 8 × 36னா அதோட ஆன்சர் 288. சரிங்களாப்பா. இப்போ இதோட 4th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் 3rd லெசன் ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸ்லாம் பார்த்தாச்சு. அதோட மாத தேர்வுக்கு உண்டான ஆன்சர்ஸும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.